ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடியிலேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். கீழ் திருப்பதியில் இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் கொடுக்க மாட்டாங்க. கவுண்டர்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும். இன்றைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானுக்காக இன்றைக்கி திருப்பதிக்கு வந்திருக்கீங்கன்னா டைரெக்டாக திருமலைக்கு போயிடுங்க. ஃப்ரீ பஸ் ஏறினீங்கன்னா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில், அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கல அங்கேயே ஸ்கேன் பண்ணிக்கணும். வெளியிலையும் வரலாம். டோக்கனை வாங்கிட்டு கொடுக்குறவர்கிட்டே கேளுங்க, மறுபடியும் எத்தனை மணிக்கு வந்தால் அனுமதிப்பீங்க அப்படின்ட்டு. அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னா உங்கள் டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி கேட் இருக்குது, W4 கேட் கிட்ட. அதில் ஜாயின் பண்ணி கூட கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்துட்டு மறுபடியும் போய் சுவாமி தரிசனம் பார்க்குற பிளானில் இருந்தீங்கன்னா மொபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டோக்கன் வாங்குறப்ப அந்த மொபைலை கொடுக்குற மாதிரி இருக்கும். வெளியில் வந்து டெலிவரி கவுண்டரில் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே டெபாசிட் கவுண்டர் கிடையாது மொபைல் லக்கேஜுக்கெல்லாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிஎஸ்சியில் ஃப்ரீ லாக்கர் இருக்குல்ல, அங்கே நீங்கள் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். வெளியில் வந்துட்டு திருப்பி போகிறீங்க ரீஎன்ட்ரி கேட்டில் அப்படின்னா. ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னா, ரெண்டுத்துலையுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. அதாவது அதுனா உங்களுக்கு ரொம்ப நேரம் சில டைம் க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் வரலாம். பட் சொல்ல முடியாது, சில டைம் சீக்கிரமாகவே தரிசனம் முடிஞ்சிடும். பட் இதுனா நீங்கள் வெளியில் வந்துட்டு மறுபடியும் மொபைல் கொடுக்கறதுக்கெலாம் லாக்கர் எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நேரம் நிற்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துட்டு மறுபடியும் இந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நேற்று 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கீழ்த்திருப்பதியில் நாளை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து எப்போ கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நாளைக்கு சாயந்தரம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்போன்ட்டு அங்கே போர்டில் போட்டிருக்காங்க. வியாழக்கிழமை சாயந்தரம்னு பொதுவாக போட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக டைமிங்ஸ் போடலை. நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் நாளைக்கு இருக்கீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் போல் இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு டோக்கன் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் கொடுப்போன்னு போட்டிருக்காங்க. ஸோ சாயந்தரம் போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மத்தியானம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு உண்டான தரிசனத்துக்கு சொல்கிறேன். நடைபாதைகளையும் அலிப்பிரி காளி கோபுரத்துலேயும் எப்பொழுதுமே டோக்கன் கொடுக்கறது கிடையாது. 300 தரிசனத்தில் நேற்று 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ரூம் எதுவும் புக் பண்ணல, டிடிடியோட ரூம்ஸ் நேரில் எடுக்க முடியுமானா திருமலாவில் ஆஃப்லைன் ரூம்ஸ் டெய்லி கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி. அதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட்லாம் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. தரிசன டிக்கெட் ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்றுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் வரும். எஸ்எம்எஸ் அலாட் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் மூலமாக அலாட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு சாவி கொடுக்குறப்போ அவசியம் நம்ம 2 பேராவது இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் சாவி கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருந்தால் மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரூம்ஸ் இல்லைன்னா தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எகெயின் சாயந்தரம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மினிமம் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும்னா நீங்கள் காலையிலே போய் ரூம் எடுத்துக்கோங்க. மத்தியானம் சாயந்தரமெல்லாம் போகிறோன்னா அவைலபிலிட்டி பொறுத்து. அது அங்கே இன்ஸ்டண்ட்டாக போய் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. இதே ரூல் தான். ஆன்லைனில் தினமும் காலையில் 8 மணி போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் டெய்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகணுன்னு விருப்பப்பட்டால் காலையில் ஓப்பன் பண்ணுறப்பவே புக் பண்ணிக்கோங்க. அதே தான் அந்த ரெடீம் ப்ரிவிலேஜஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் புக் பண்ணிக்கணும். காலையில் புக் பண்ணிவிட்டால் சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்யணும். இனிமேல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் டெய்லி ரிலீஸ் பண்ணுறாங்க 300 டிக்கெட்ஸ். அடுத்து டெய்லி காலையில் 9 மணி போல் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் டொனேஷன் பே பண்ணி புக் பண்ணிக்கிறது 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது காலையில் 9 மணி போல் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அகெயின் மத்தியானம் 1 மணி போல் ஸ்ரீவாணி டோனாஸ்க்கு அட்வான்ஸாக காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்குறாங்களா 300 டிக்கெட்ஸ்.
அது ஃபுல் ஆகலைன்னா அந்த பேலன்ஸ் டிக்கெட்டையும் மத்தியானம் 1 மணிக்கு கரண்ட் டேட் புக்கிங்கில் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்குன்னு எப்படி புக் பண்ணாலும் சரி, திருப்பதி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அட்வான்ஸ் புக்கிங்காக இருக்கட்டும், கரண்ட் டேட்டில் இந்த 2 வழியில் புக் பண்ணாலும் சரி, தரிசனம் சாயந்தரம் 4 மணிக்கு தான். செப்டம்பர் மாதத்தில் கொஞ்ச நாளைக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதை பற்றின அப்டேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு காலையில் 11:30 மணி போல் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை 1 ஜூலை மாதப்பிறப்பு மீன்ஸ் இங்கிலீஷ் மாதம். இந்த மாதம் ஆணிவார ஆஸ்தானம் இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழா இது. புஷ்ப பல்லக்குன்னு சொல்லுவாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் டன் கணக்கால் ஆன மலர்களால் அலங்காரம் செய்த பல்லாக்கில் மலையப்ப சுவாமி தாயார் சாயந்தரம் மாட வீதி உலா வருவாங்க. ஜூலை 17 டிடிடி கேலண்டரில் போட்டிருக்காங்க ஆணிவார ஆஸ்தானம். நம்ம மாடவீதியில் இருந்தாலே தரிசனம் செய்யலாம். டோக்கன் டிக்கெட்லாம் எதுவும் தேவையில்லை. ஈவன் நேரில் இல்லைன்னா கூட எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டில் இருந்து கூட நம்ம தரிசனம் செய்யலாம். அண்டு ஜூலை மாதத்து பௌர்ணமி கருட சேவை ஜூலை 29 சாயந்தரம் 7 to 9 மாடவீதியில் நடக்கும். அதே மாதிரி தான் மாடவீதியில் இருந்தால் நம்ம நேரில் தரிசனம் செய்யலாம். இல்லை எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டில் இருந்தே தரிசனம் செய்யலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் ஃபெஸ்டிவல்னால் ஜூலை. இதுக்கு புக்கிங்லாம் கிடையாது. ஆணிவார ஆஸ்தானத்துக்கு சாயந்தரம் பெருமாளை பல்லக்கில் ஒரு 6:30 மணிலேருந்து நம்ம மாடவீதியில் இருக்கோம். ஒரு 6 மணிக்கு வெயிட் பண்ணோம்னா மாடவீதியில் வரும்போது தரிசனம் செய்யலாம். ஜூலை 17 டிடிடி கேலண்டரில் போட்டிருக்காங்க. எப்படியும் இந்த மாதத்து ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 17 கருட சேவை பௌர்ணமி கருட சேவை ஜூலை 29 டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குற மாதிரி எனக்கு காமிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா அங்கே கவுண்டர் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணும், டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மட்டும்தான் அதுவும் டோக்கன் கொடுக்கறது கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு டோக்கன் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைக்கு உண்டான தரிசனத்துக்கு வேறு எந்த தரிசனமும் கேன்சல் பண்ணல. என்ஆர்ஐ தர்ஷன், குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம்லாம் ஆஸ் யூஷுவல் உண்டு. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அந்தந்த தரிசனத்துக்கு நம்ம போகலாம். தேங்க்யூ.